தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எபிரேயரின் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. யாவரோடும் ஆண்டவரே நாங்கள் சமாதானமாய் இருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, காண்கிற சகோதரிடத்திலையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடன் வேலை பார்க்கிறவர்கள் இடத்திலையும் ஆண்டவரே அப்பா அருகாமையிலே உள்ளவர்களிடத்திலையும் சமாதானமாய் இருக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டுமானால் நாங்கள் எல்லாரிடத்திலும் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சமாதானத்தின் சிந்தனையினால் கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. அந்த சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆண்டவரே பாவத்தின் குணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானமாய் இருந்து ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே அப்பா தேவனுடைய பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட எங்க சிந்தனையில, எங்க பேச்சில, எங்க செய்கையில, எங்க நடக்கையில ஆண்டவரே, எங்களுடைய பார்வையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்தம் இருந்தால்தான் ஆண்டவரே நாங்கள் தேவனை தரிசிக்க முடியும் ஆண்டவரே. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு காணப்பட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்க. பாவ சிந்தனைகளை கர்த்தர் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவும் கர்த்தாவே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.